Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் 1 யூபிஎஸ்சி 2024 சக்தி துபேயோட ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை பார்க்க போறோம். டைரக்டா கொஸ்டின் உள்ளார போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். டிஸ்கஸ் த டிஃபரெண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த அக்கரன்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர் இன் இந்தியா. வாட் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் டு டேக்கிள் த இஷ்யூ ஆஃப் சைல்ட் லேபர் இன் த கண்ட்ரி. ஸோ கொஸ்டின்ல மொத்தமாக 2 காம்பனன்ட் கேட்குறாங்க. 10 மார்க்கர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 10 மார்க்கர் கொஸ்டினுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 பேஜ் தான் கொடுப்பாங்க. அதை நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த டாப்பர் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 2ல சோஷியல் ஜஸ்டிஸ் காம்பனன்ட்லேருந்து பிக் பண்ண கொஸ்டின். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே அவங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். டைரெக்டாக வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக எழுதியிருக்காங்க. இதை கொஞ்சம் பிரேக் பண்ணி 2 பேராகிராஃபாக எழுதியிருந்திருக்கலாம். இன்ட்ரோடக்ஷனை ஃபாலோ பண்ணி பாடி ஆஃப் த ஆன்சருக்குள்ள போயிருக்காங்க. பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோம்னா, ஆன்சர் ரைட்டிங்கில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் நம்ம எப்படி நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை அந்த லிமிட்டட் ஸ்பேஸு டைமில் வந்துட்டு நம்ம பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஆல் இந்தியா ரேங்க் 1 டாப்பர் கிட்ட கண்டிப்பாக லேர்ன் பண்ணி நம்ம ஆன்சர்லையும் இன்கார்பரேட் பண்ணணும், குறிப்பாக சோஷியல் ஜஸ்டிஸ் டாப்பிக்கில். நாட் ஓன்லி தட், ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் ஸ்கீமேட்டிக் அப்ரோச்சில் போயிட்டாங்க. செகண்ட் சப்ஹெட்டிங் வந்துட்டு செகண்ட் செக்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறப்ப கரெக்டாக சப்ஹெட்டிங்கும் பாயிண்ட் வைஸ் அப்ரோச்சில் போயிட்டாங்க. அண்ட் ஃபாலோட் பை த கன்க்ளூஷன் வந்துட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கரெக்டாக 3.5 லைன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23M இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைல்டோட டெஃபினிஷன் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 அப்படின்றதையும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆன மேக்ஸிமம் மார்க் 1 மார்க் கண்டிப்பாக கிடைச்சிரும். கன்க்ளூஷன்லையுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் லைக் பென்சில் வந்துட்டு சைல்ட் லேபர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துட்டு லிங்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கன்க்ளூஷனில் நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோ லிங்க் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த மேக்ஸிமம் 1 மார்க் ஈஸியாக கிடைச்சிரும். பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு ஸ்கீமேட்டிக் அப்ரோச் டயக்ராம் மேலே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கீமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 3.5 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஒரு பாயிண்ட்டுக்கு ½ மார்க் அப்படின்ற விகிதத்தில். செகண்ட் சப்ஹெட்டிங் மெஷர்ஸ் டு டேக்கிள் சைல்ட் லேபரில் 6 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு ½ மார்க் விகிதத்தில் இவங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க் கிடைக்கும். ஏன்னா இவங்க கீவேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹைலைட் பண்ணி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் ஆன்சர்ல உங்களுக்கு பாடி ஆஃப் த ஆன்சர்ல 3.5 + 3 6.5 இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன்ல 2 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ ஓவரால் இந்த ஆன்சர்ல இவங்க வந்து 10 மார்க்குக்கு 8.5 மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் 2 சோஷியல் ஜஸ்டிஸ்ல ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் மார்க் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை வந்துட்டு நான் உண்மையாக ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இவங்களுடைய மார்க்ஸும் வந்துட்டு நீங்கள் மார்க் ஷீட்ல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 2ல அவுட் ஆஃப் 250 மார்க்ஸ் வந்துட்டு 125 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜாக வந்துட்டு 6.5 to 7 மார்க்ஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆன்சர் ரைட்டிங்லையுமே எவாலுவேஷனில் ஆல்மோஸ்ட் 8.5 சம் கொஸ்டினுக்கு எக்ஸப்ஷனல் மார்க்கும் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது ரியல் எக்ஸாமினேஷனில். ஸோ இந்த விஷயங்கள் நம்மளுமே வந்துட்டு லேர்ன் பண்ணி நம்ம ஆன்சரில் கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபேட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ண முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சரில் இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் எழுதிக்கலாம். பாடி ஆஃப் த ஆன்சரில் சப்ஹெட்டிங் கம் பாயிண்ட் வைஸ் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவோம். பட் சோஷியல் ஜஸ்டிஸ் மாதிரி காம்பனன்ட் கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கீமேட்டிக் அப்ரோச் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் கன்க்ளூஷன் அண்ட் வேறெவர் பாசிபிள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு டேட்டாஸை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் வந்துட்டு என்ரிச்சாக நிறைய மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாமினருக்கு வந்துட்டு ஒரு ஸ்கோப் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்த நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் ஆன்சர் எழுதுறப்ப கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணி ஜிஎஸ் பேப்பர் 2ல ஓவராலாக மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.